அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அக்கைக் என்று சொல்லுகிற இடத்துல ஒரு காணி இருக்கும், ஒரு மேட்டு பகுதி. அந்த காணிக்கு போவார். போன உடனே அந்த காணிக்குள்ள பூந்த உடனே சாஹபி அலா சௌத்திஹி, ஒரு உயர்ந்த சத்தத்தை போட்டு அலைக்கி ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு யா உம்மதா, என் தாயே உன் மீது சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் உன் மீது உண்டாகட்டும் என்று சத்தம் போட்டு சொல்லுவாராம். அந்த நேரத்தில் உம்மாவுக்கான பிரார்த்தனை. உம்மா சொல்லுவாங்களாம், யகூலு ரஹிமக்கும் ரஹிமக்கில்லா, அவர் சொல்லுவார், ரஹிமக்கில்லா கமா ரப்பைதீனி ஸகீரா, உம்மா உனக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக தாயே, உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக தாயே, எப்படி என்னை சின்ன பருவத்தில் நேசமும் பாசமும் அன்பும் காட்டி நீங்கள் வளர்த்தெடுத்தீர்களோ அதே போல அல்லாஹ் உங்களுக்கு நேசமும் பாசமும் ரஹ்மத்தையும் தருவானாக தாயே என்று தாயை பார்த்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்களாம். அந்த நேரத்தில் ஃபதகூலு, உம்மா சொல்லுவாங்க, யா புனைய, என் அருமை மகனே, வஅன்த, உங்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்யட்டும், ஃபஜாஸாக்கல்லாஹு கைரன் வரதிய அங்க கமா பரர்தனி கபீரா, மகனே பெரியவராக போது நீங்கள் எல்லாம் வளர்ந்து உயர்ந்த மனிதனாக நீங்கள் இருக்கிற நேரத்தில் எப்படி என்னை நீ அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் என்னை வளர்த்தாயோ அது போல அல்லாஹு தஆலா உனக்கான கூலியையும் அவனுடைய பொருத்தத்தையும் உனக்கு தர வேண்டும் என்று மகனே நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் என்றார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய தாயார் என்பதை நாங்கள் அதபுல் முஃப்ரத் என்று சொல்லுகிற கிரந்தத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு மறந்த ஒரு பிரார்த்தனை, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இன்னைக்கு நம்ம வாழ்றோம், நம்ம பேசுறோம், நம்ம உடுக்குறோம், ஓடுறோம், எல்லாம் அந்த தாயும் தந்தையும் போட்ட பிச்சைகள் தோழர்களே. அவர்கள் போட்ட பிச்சைகள். குறைந்தபட்சம் நம்மட பிள்ளைகளையாவது நம்மட உம்மாட வாப்பாட கபரடிக்கு கூட்டிட்டு போய் நம்ம உசுரோட ஹயாத்தோட இருக்கிற காலத்துல இதுதான் என்ன பெத்த வாப்பாவுடைய கபரு மகனே, என்ன பெத்த உம்மாவுடைய கபரு மகனே என்று பிள்ளைகளுக்கு காட்டி கொடுத்து பிரார்த்தனை செய்கிற பழக்கத்தை இந்த மண்ணுக்கு மேலே உருவாக்குங்கள். அவர்கள் மரணிப்பதற்கு முன்னரே இந்த உலகத்தில் தாக்கும் தந்தைக்கும் பிரார்த்தனை செய்தவர்கள் குறைந்தபட்சம் ஆவது நம்முடைய மரணத்துக்கு பின்னராவது இந்த தாக்கும் தந்தைக்கும் பிரார்த்தனை செய்கிற பிள்ளைகளாக நானும் நீங்களும் மாற வேண்டும்.